உலகத்திலே தாங்காமல் கதறும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உன்னை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லை. அதிவேகம் கோர விபத்து, லாரி மோதியதில் 2 இளைஞர்கள் பரிதாப பலி. நடுச்சாலையில் கோர காட்சியை குவிந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் மீது வேகமாக வந்த கார் மோதியதில் 17 பேர் படுகாயம். விருதாச்சலம் அருகே கோர விபத்துக்கள். தப்பி ஓட முயன்ற கார் ஓட்டுநரை பிடித்து சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கீரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்குபாலன். இவரது மகனான பிரதீப் ராஜ் வேப்பூர் பகுதியில் உள்ள தனியார் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அதே பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகர் என்பவரது மகன் மணிமாறன். இவர்கள் இருவரும் ஒரே மோட்டார் சைக்கிளில் விருதாச்சலம் அடுத்த மணவாள நல்லூரில் உள்ள உறவினர் வீட்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு கீரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பரவலூர் கோமங்கலம் இடையே எதிரே வந்து கொண்டிருந்த லாரி மீது மோதி கோர விபத்து நேர்ந்து விட்டது. சம்பவ இடத்திலேயே இளைஞர்கள் பிரதீப் ராஜ், மணிமாறன் இருவரும் பலியாகினர். விபத்து நடந்த பகுதியில் சக வாகன ஓட்டிகள், அப்பகுதியை சேர்ந்தவர்கள் குவிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த வேளையில் வேப்பூரில் இருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று கூட்டத்திற்குள் வேகமாக புகுந்தது. இதில் பலரும் மோதி தூக்கி வீசப்பட்டதில் 17 பேர் படுகாயமடைந்து அலறி துடித்தனர். இதனால் சாலையே போர்க்களம் போல மாறியது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த போலீசார் கார் வருவதை பார்த்து விலகி ஓடியதால் உயிர் பிழைத்தனர். தொடர்ந்து அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் எதிரே இவ்வளவு கூட்டம் நின்று கொண்டிருக்கும் போது இவ்வளவு வேகமாக காரை ஓட்டிச் செல்லலாமா என கேட்டு சரமாரியாக தாக்கினர். லாரி ஓட்டுநர் அங்கிருந்து நழுவி தப்பி ஓடிவிட்டார். விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் 16க்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து சம்பவங்களால் விருதாச்சலம் சேலம் சாலையில் சுமார் 2 மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.